உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால பலன்கள் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த மாதம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு எடுத்தாலே சூரியனை மையமாக கொண்டு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் மற்றும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உறுதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் அனைத்தையும் தனக்காக பயன்படுத்தாமல் பிறருக்காக எப்பொழுதும் பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொதுவாகவே உங்களுடைய வேலையில் இப்போது ஒரு டாமினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கலாம். வேலை நீங்கள் என்ன தான் வேலை பார்த்தாலும் ரிஷபராசிக்காரங்களும் சரி மிதுன ராசிக்காரங்களும் சரி ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அவங்கள மாதிரி தான் நீங்கள் ரொம்ப அதிகமாக சிந்தித்து செயல்படுறீங்க. ஆனால் என்னென்னா, அதில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக சொல்லி செய்கிறதுனால உங்களுடைய ஃபுல் எனர்ஜி பவரையும் மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களை டம்மி ஆக்கிறாங்க. ஸோ வேலையில் உள்ள பிரச்சனைகள், வேலை சார்ந்த செயல்பாடுகள் மூலமாக ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள் உறுதியாக நீங்கி நீங்கள் உங்கள் வேலையில் ஒரு சிறந்த நபர் என்று பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதம் பிற்பகுதியில் உறுதியாக உண்டு. மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செஞ்சால் சரியாக வருமா, அதை செஞ்சால் சரியாக வருமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷமாக யோசிக்காமல் எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க. எதை பற்றியும் யாரை பற்றியும் யோசிக்காமல் மற்றவங்களுக்காக டைம் ஒதுக்கி அவங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வேலை, உங்களுடைய செயல்பாடு எல்லாத்தையுமே அவங்களுக்கு அர்ப்பணிச்சிங்க. ஆனால் அவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு ஏற்றி விட்ட ஏணியாக இருந்த உங்களை உடச்சி, ஏணியை காலையெல்லாம் உடச்சி போடுற அளவுக்கு உங்களை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ எதை செஞ்சாலும் ஒரு பதட்டமும் ஒரு மனக்குழப்பமும் உங்களுக்கு இருக்குல்ல. ஸோ மேபி அப்படி இருக்குன்னா அந்த மனக்குழப்பத்திலேருந்து கட்டாயமாக நீங்கள் வெளியே வரக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நிறையா பொருளாதார விஷயங்களை லாக்காகி இப்போ கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்க மாதிரி தான் அவங்க லைஃப் ஸ்டைல் போயிருக்கு. அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. யார் யாரெல்லாம் மிதுன ராசி என்பர்களில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கிங்களோ, திருமணம் முடிச்சுட்டு ஏண்டா திருமணம் முடிச்சேன்னு சொல்லி இந்த 3 வருஷத்தில் நீங்கள் படுற பாடு பெரிய பாடாக இருந்துச்சுன்னா, உங்களுடைய கணவனோ அல்லது உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, நிறைய மன அழுத்தம் உண்டு பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அந்த மன அழுத்தம் நீங்கி உங்கள் 2 பேருக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறத எடுத்துக்கிடுவோம். ஸோ அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் மனசார வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் குழந்தை கிருஷ்ணன் கோவில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ மேபி அந்த கோவில் இருந்துச்சுன்னா, குழந்தை கிருஷ்ணன் கோவில் இருந்துச்சுன்னா மனசார போய் வழிபாடு செய்யுங்க. ஓகே, வியாழக்கிழமை நீங்கள் குழந்தை கிருஷ்ணனை போய் வழிபாடு செய்யும்போது உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா, அரசாங்க வேலையில் இருக்கிற மிதுன ராசி அன்பர்கள் இவ்வளோ நாட்களாக உங்களை விட டம்மியானவங்கெல்லாம் போஸ்டிங் வாங்கிட்டாங்க. பட் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கல. நீங்களும் இன்வால்மெண்ட்டாக நேர்மையாக மக்களுக்கு உண்மையாக வேலை பார்க்குறீங்க. போலியான நபர்களுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க, உங்களை ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நிலையில் எப்போ மாறும், நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் பிற்பகுதிக்கு மேலே
உறுதியாக உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த வகையில் ஒரு ப்ரமோஷன் உண்டு என்று பார்க்குறோம். அதேபோல் யார் யாரெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, குலதெய்வ கோயில் வழிபாடுகள் செய்ய முடியலன்னு வருத்தப்படுறீங்களோ, உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் மனசார நீங்கள் வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக அதிகமாக இருக்குது. அதேபோல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. இவ்வளோ நாட்களாக வேலையே பார்க்காதவங்களுக்கு பாராட்டு வந்துச்சுன்னு வருத்தப்பட்டீங்களா? இந்த காலகட்டம் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, நிதானமாக செயல்படுங்க. பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய முயற்சி சார்ந்த விஷயங்களை, ஒரு வேலை சார்ந்த விஷயமோ, அல்லது உறவுகள் சார்ந்த விஷயமோ, அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயமோ, நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா, அதை சைலண்டாக பக்காவாக நேர்மையான முறையில் செஞ்சிட்டிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு. அதை வெளிப்படையாக சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா பல போராட்டம், பல தடுமாற்றத்தை என்ன பண்ணணும், நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கிரக ரீதியாக ஏற்பட்டுரும். ஸோ மேக்சிமம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏப்ரல் மாதமாக நம்முடைய மிதுன ராசிக்கு கோச்சார கிரகங்கள் உதவியாக இருக்கப் போகிறது என்பது உண்மை. நேரிலே தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஏப்ரல் மாதத்துக்குரிய உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படியே லைஃப் ஸ்டைலுக்குள்ளே உள்ளே வந்துடுமா, அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ணிடுமானா கண்டிப்பாக பண்ணும். அது எத்தனை சதவீதம் பண்ணுங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% ஒரு கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் உண்டு. அதை தாண்டி உங்கள் லைஃபோடைய கேள்விகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. வேலை, தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார ஒரு நிலை, அந்தஸ்து, அதே போல் காதல் அப்படின்னு எக்ஸட்ரா 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 நிறைய வச்சுருக்கலாம். மேபி எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கான துல்லியமான எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, அதுபோல் கடந்த காலம் சம்மந்தப்பட்ட கிரக ரீதியான செயல்பாடுகள், தசாபுத்தி ரீதியான செயல்பாடுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா நீங்கள் செய்ய வேண்டியது, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. நீங்கள் அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தற்போது நடக்கும் தசாபுத்தி, உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அமைப்பு ப்ளஸ் உங்கள் சுய ஜாதக அமைப்பு, கிரக சேர்க்கை, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மிக துல்லியமாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி சில அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே தெரியல, தன்னுடைய பேரும் வயது மட்டும்தான் தெரியும்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்குமே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம பிரசனம் என்ற மிகப்பெரிய ஜோதிட கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய அன்பர்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும், அல்லது என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளலாம், உங்களுக்கு பூஜ்ய முறைகள் ஒரு சரி செய்து உங்களுடைய தடுமாற்றத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ சரி செய்ய முடியுமாங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக குறிப்பிட்றேன். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, நீங்கள் உங்களுடைய வீட்டிலருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்தே என்ன பண்ணலாம், அடிப்படை ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிவிட்டுட்டு ஜோதிட கிளாஸில் கலந்து கொள்ள ஆசைப்பட்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? மேலும் அடுத்த மாத பலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.